பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தர் தாவீதின் மேல் வைத்த நோக்கமும் திட்டமும் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக வைப்பதுதான். எனவேதான் சாமுவேலை கொண்டு தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகமும் கர்த்தருடைய திட்டமும் தான் தாவீதை கோலியாத்தின் முன்பாக நிறுத்தி அவனை வீழ்த்தி சவுலின் முன்பாக கொண்டு போய் நிறுத்தியது. சவுல் தாவீதை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விடாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் ஸ்திரீகளும் தாவீதை புகழ்ந்து பாடுவதை கண்ட சவுல் தாவீதை கொல்ல 2 முறை ஈட்டி எய்தும் 2 முறையும் தாவீது தப்பிக்கொண்டதால் கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். பின்பு சவுல் தாவீதை நோக்கி, நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்று சொல்லி தாவீதை சிறுமைப்படுத்தி கொண்டே இருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மையும் அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மையும் அபிஷேகம் செய்திருக்கிறார். நம்மை குறித்தும் திட்டங்கள் வைத்திருக்கிறார். இதை நாம் முதலில் உணர்ந்து விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். அடுத்தபடியாக தாவீதோடு கர்த்தர் இருப்பதை சவுல் உணர்ந்ததால், அதாவது தாவீதின் வெற்றியை, அவன் எல்லா விஷயங்களிலும் புத்திமானாய் நடந்து கொண்டதையும் எல்லோருடைய கண்களுக்கும் பிரியமாய் இருந்ததையும் சவுலால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக இருந்தவனை 1000 பேருக்கு அதிபதியாகவும் கடைசியில் நல்ல சேவகனாய் மாத்திரம் இரு என்று சொல்லி அவனை சிறுமைப்படுத்தினான். இன்று நாம் இருக்கிற இடத்தில், வேலை செய்கிற இடத்தில், சுற்றுப்பகுதியில் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோமா? நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களும் உயர்வுகளும் தடுக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோமா? கர்த்தரால் நாம் முன்குறிக்கப்பட்டு அவருடைய அபிஷேகத்தையும் திட்டத்தையும் சித்தத்தையும் பெற்றிருந்தோமானால் எத்தனை சவுல்கள் நமக்கு முன்பாக வந்தாலும், நாம் இருக்கிற இடத்தில், நாம் வேலை செய்கிற இடத்தில் எத்தனை சவுல்கள் நம்மை சிறுமைப்படுத்தினாலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தையும் சித்தத்தையும் உயர்வையும் மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் ஒருவரும் தடை செய்ய முடியாது. மனிதர்கள் தடை செய்யலாம், மனிதர்கள் நம்மை சிறுமைப்படுத்தலாம், ஆனால் காலம் கர்த்தருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் மட்டுமே நிறைவேற்றி மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயம் தரும். எனவே நாம் எந்த நிலையில் இருந்தாலும், நம்மை மற்றவர்கள் எந்த நிலையில் வைத்திருந்து நம்மை சிறுமைப்படுத்தினாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் எந்த இடத்திலும் நம்மை சிறுமைப்படுத்த முடியாது, அடக்கி வைக்க முடியாது, ஆள முடியாது. ஆளுகையையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு நிச்சயம் கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தாவீதோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை சவுல் உணர்ந்து கொண்டு தாவீதை சிறுமைப்படுத்தியதைப் போல காரிய சித்தியும் கர்த்தருடைய கரமும் எங்கள் மேல் இருப்பதை கண்டு எங்களை சிறுமைப்படுத்துகிறதையும் எங்களுடைய எல்லா முயற்சிகளும் வளர்ச்சிகளுக்கும் தடையாக இருப்பவர்களுக்கு முன்பாக தேவரீர் நீர் எங்களுக்கு முன்குறித்த திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரும் எந்த இடங்களில் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ அந்தந்த இடங்களில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.